ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து லைனிங் கட் பண்ணதுக்கப்புறமா துணி இருக்கும் இல்லையா? அது வந்து எவ்வளோ துணி இருந்தாலும் நம்ம எப்படி பார்த்து கட் பண்ணுறது? லைனிங் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து துணி எவ்வளோ இருக்குது, இதுக்கு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து லைனிங் கட் பண்ணுவோம். ஸோ லைனிங் கட் பண்ணதுக்கப்புறமா துணியில் கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காதுப்பா, நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் நான்லாம் பர்சனலாக கட் பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன். இன்னும் வந்து துணி எனக்கு மிச்சமாகும். ஸோ நான் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா எப்படி கட் பண்ணணும், நீங்கள் வந்து கீழே போட்டு கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 பார்டருமே வச்சு பார்க்கணும். 2 பார்டருமே வச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பார்டர் பக்கம் இல்லையா இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வச்சு பார்க்கணும். 2மே ஒரே ஒரே சைடில் பார்டர் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரே 2 ஸ்லீவ்ஸும் முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் 2மே மடிச்சுட்டு அதில் ஒரே ஒரு பக்கம் இருக்கிற பார்டர் மட்டும் மடிச்சுட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு 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 இன்ச் அளவு இருந்தால் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? நிறைய இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அந்த சைடு ஒரு ஒரு இன்ச்சு, இந்த சைடு ஒரு இன்ச்சு அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இருக்குது கட்டிங் பண்ணுறது. ஸோ ஜாயின் பண்ணுறது இருக்குது இல்லையா? ஸோ அது நான் வந்து வச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பேக் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச் அளவு நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது துணி, சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து லைனிங் கட் பண்ணும்போது பேக்குக்கு பக்கத்தில் ஒரு 2 இன்ச் அளவு இருக்கும். அது வந்து ஸ்லீவ்ஸ்க்கு அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் சைட் கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு ப்ளவுஸில் ஒரு பக்கம் வந்து பெருசாகவும் பார்டர் இருக்கும், இன்னொரு பக்கம் சின்னதாக இருக்கும். நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஒரு சைடு வந்து பெருசாக இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து பேக் சைடு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம சின்னதாக இருக்கிற மாதிரி பார்டர் வந்து பேக் சைடு வச்சோம் அப்படின்னா ஸ்லீவ்ஸ் வந்து பெருசாக வைக்கணும். எப்போவுமே இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பேக் சைடு வந்து பெருசாகவும் ஸ்லீவ்ஸ் வந்து சின்னதாகவும் வச்சா நல்லா இருக்காது. ஸோ பேக் சைடு வந்து சின்ன பார்டரும் ஸ்லீவ்ஸ் வந்து பெரிய பார்டரும் வச்சுட்டு பேக்குக்கு வந்து சின்ன பார்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எடுத்து நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்க்கு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு நான் இப்போது கட் பண்ணிட்டேன். இப்போது அதே மாதிரி சைடில் இருந்த துணியை தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்ஸ் வந்து பாதியாக மடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சைடு இந்த சைடு ஒரு 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 இன்ச் அளவு இருக்கும் இல்லையா? அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணும்போதே. ஸோ நம்ம வந்து முன்பகுதி கிட்ட வைப்போம் இல்லையா? அதுதான் அந்த பக்கம் நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணக்கூடாது. லைனிங் அட்டாச் எப்படின்னா மேல் பகுதி போடுறது வந்து லைனிங் அட்டாச் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 சைடுமே ஒரே அளவாக ஒரு ஒரு இன்ச் அளவு ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரே சைடு ஜாயின் பண்ணும்போது அது அப்படியே நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தெரியும். ஸோ 2 சைடுமே ஜாயின் பண்ணும்போது தெரியாது. இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 2மே கட் பண்ணிவிட்டு நடுவில் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணும்போது ஒரு ஏற்ற இறக்கம் வந்து இருந்துடும், அதனால. இப்போ இவ்வளோ துணி இருக்கு இல்லையா? இது வந்து ஸ்லீவ் ஃப்ரண்ட் சைடு வச்சு பார்க்குறேன். முக்கியமாக இது சொல்லணும் அப்படின்னா ஒரு 48 இன்ச்சஸ் ப்ளவுஸ் இது. ஸோ ப்ளவுஸுக்கு கொஞ்சம் லார்ஜ் சைஸாக இருக்கிறதுனால துணி பத்துமா பத்தாதா அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி துணியை வந்து வச்சுட்டு துணியை வந்து பார்க்கணும். ப்ளவுஸோட துணியை, இந்த துணி பத்துமா, 1 மீட்டருக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு வந்து பத்தும். ஸோ 1 மீட்டர் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து 1 மீட்டர் அளவு தான் இருக்குது. நான் வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு இன்னும் பட்டி பீஸ்க்கு வைக்கணும். அதுக்கப்புறமா ப்ளவுஸோட இதுக்கு வந்து வைக்கணும். எதுக்கு? மூக்கு, அதுக்கப்புறமா பைப்பிங்கு, இந்த 3க்குமே இன்னும் வேணும். இதை எடுத்து நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச்சுக்கு போட்டிருப்போம் இல்லையா? 2 துணி வந்து 2 சைடு சரியாக போச்சு. இன்னும் 2 சைடுக்கு வந்து இந்த துணி வந்து தேவை. ஸோ நான் அதை எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அது ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இதை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அங்கே சைடில் வந்து கட் பண்ணுறது வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இது வந்து பட்டி பீஸ்க்காக நம்ம வந்து ஒரு துணி ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஸோ 2மே வந்து கரெக்டான அளவு வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே இதை ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் அது. ஸோ அது பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக இருந்தால் அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம பட்டி பீஸ் காய்ச்சா இது வந்து ஹூக்கு ஸ்டிச் பண்ணும்போது சரியாக போகும். ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளே வந்து வச்சிடுறேன். இப்போது பைப்பிங்க்கு நீங்கள் வந்து கேட்கலாம். பைப்பிங் வந்து நம்ம கட் பண்ணும்போதே கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ நெக் அகலம் இருக்குது இல்லையா? நெக்கு வந்து லைனிங் பேக் சைடு வந்து லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சம் துணி இருக்கும். அந்த துணியை வந்து நம்ம பைப்பிங்காக வச்சுக்கலாம். முதல்ல நான் வந்து இப்போது லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
இத நான் லைனிங் அட்டாச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா நடுவுல வந்து துணி இருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பைப்பிங்க்காக எடுத்துக்கலாம். பைப்பிங்க்கு இவ்ளோ துணி போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா போதும். இத வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ண போறோம் அப்படின்னா, நடுவுல வந்து வச்சுக்கோங்க. நடுவுல ஸ்கேல் வச்சுட்டு கிராஸா வைக்கணும். அந்த கிராஸ் துணி தான் நமக்கு வந்து பைப்பிங். கிராஸா நம்ம வந்து கட் பண்ணா தான் பைப்பிங் வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரி அழகா வரும் சின்னதா. ஸோ நம்ம வந்து பைப்பிங் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, ஒரு 1 1/4 இன்ச்சஸ் இல்லன்னா 1 1/2 இன்ச்சஸ் அளவு இருந்தாலே போதும். அத விட கம்மியா இருந்தாலும் நம்ம தாராளமா பைப்பிங் வைக்கலாம். 1 இன்ச்சஸ் இருந்தா கூட நம்ம வந்து பைப்பிங் வைக்கலாம். ஸோ பிளான் பண்ணிட்டு நீங்க வந்து கட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இல்ல நான் அப்படியே கட் பண்ணியிருப்பேன். முதல்ல கிராஸா நடுவுல ஒரு லைன் போட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு இன்ச் இல்லன்னா 1 1/4 இன்ச்சஸ் நீங்க தாராளமா கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எவ்வளோ துணி வருமோ அவ்வளோ துணி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணது கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் மிச்சமா தான் போச்சு. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பைப்பிங் வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சமா தான் போச்சு. ஸோ இவ்வளவே நமக்கு வந்து பைப்பிங்க்கு கரெக்ட்டா இருக்கும். நீங்க வந்து தாராளமா கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இதுவே நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இந்த மாரி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்ம இந்த மாரி தான் கிராஸா வச்சு நம்ம எப்பவுமே ஸ்டிச் பண்றோம். ஸோ இந்த மாரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்ட்டா அந்த பைப்பிங் வந்து சரியா போகும். ஸோ அட்டாச் பண்றதுக்கு கூட ஒரு 2 மெத்தட் இருக்கு. அந்த 2 மெத்தட வச்சு நம்ம வந்து பைப்பிங்க்கு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இல்லன்னா ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். அது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ அப்படியே கன்டினியூஸா பாருங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் நான் வந்து வீடியோஸ் போடுவேன். அண்ட் மோட்டிவேஷனலா வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனல் வீடியோ பிடிக்குமா? இல்லன்னா ஸ்டிச்சிங் வீடியோ பிடிக்குமா? அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நீங்க வந்து பிகினரா இருந்தீங்கன்னா மறக்காம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ற பணம் வந்து நீங்க ஒரு நாள்லயே சம்பாதிக்கிற அளவுக்கு நான் வந்து கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ண தெரியும். மேக்ஸி மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னா, மறக்காம லைவ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ் அப்படின்னா 5 டேஸ் இருக்கும். ஸோ அடுத்த திங்கட்கிழமை வந்து அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணுங்க. ப்ளவுஸ் ஆகட்டும், மேக்ஸி ஆகட்டும் ஏர்ன் பண்ணுங்க. தேங்க் யூ. டாடா.